குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி, நம்ம எல்லா பயிற்சியும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சனி பகவானுடைய பயிற்சி பார்த்தோம், அடுத்து குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தோம், ராகு கேது பயிற்சி பார்த்தோம். இப்ப எல்லாமே சேர்த்தாப்புல ஒரே வீடியோ. இந்த 3 பெயர்ச்சியுமே 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது நல்லா பார்த்துக்குங்க. பொதுவா இந்த 3 கிரகம் தான் ஒருடைய ராசியில அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகம். சனி பகவான் 2.5 வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வார். ராகு கேது 1.5 வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க. குரு பகவான் 1 வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க. இப்ப இந்த 3 கிரகமுமே இப்ப இந்த பயிற்சி அடைஞ்ச உடனே உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க. சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ராகு கேது பார்த்தாவே எல்லாருமே ஜாதக நோட்டை எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த 3 பெயர்ச்சியுமே 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த சனி பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தை போகும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பார், அதுக்கான பதிவும் இதுல இருக்குது. வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா இந்த மேச ராசி தான். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க லட்சியத்தை அடையிற மட்டும் விட மாட்டாங்க மேச ராசி என்பர்கள். கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் எல்லாமே பாருங்க மேச ராசி என்பள்கிட்ட அதிகமா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டா பயங்கரமான ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் எதுலையுமே நேர் வழியில மட்டும்தான் போவாங்க. நேர்மையான குணம் உங்ககிட்ட நிறைய இருக்கும் மேசராசி. ஏன்னா சூரிய பகவான் உச்சம் இங்க. ஏன்னா எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடிய கிரகம் எதுனா சூரிய பகவான் தான். தலைமை கிரகம்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப எதுலையுமே பாருங்க இவங்க தலைமை, தன்மானம், ஒரு தைரியமான குணம், நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம் எல்லாமே யாரை சொல்லணும்? மேசராசியை சொல்லணும். என்ன கொஞ்சம் பதஷ்ட குணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். கொஞ்சம் படபடப்புன்னு ஒரு வேலை கொடுத்தா அதை படபடன்னு வேகமா தான் முடிக்கணுங்கிற சிந்தனை தான் இருக்கும். சொல்லுவாங்கல்ல, கோபக்காரனுக்கு புத்தி மட்டும். அது மாதிரிதான் அந்த மேசராசி. கோபம் இருக்கும், ஆனா அந்த நல்ல ஒரு சிந்திச்சு ஒரு செயல்பாடு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை முடிக்காம வர மாட்டாங்க. இதான் மேஷம். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய எல்லா கிரக பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். இது என்னங்க எல்லா கிரக பயிற்சி? முன்னாடி சனி பயிற்சி பார்த்தோம், குரு பயிற்சி பார்த்தோம், ராகு கேது பயிற்சி பார்த்தோம். இப்ப இந்த 3 பயிற்சியும் சேர்ந்து இந்த வருஷத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன், இதுக்கான பதிவு தாங்க இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்ப 3மே சேர்த்து பார்க்க போறோம். இந்த 3 கிரக பயிற்சி சேர்த்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது ஒரே வீடியோவில். நல்லா பார்த்துங்க, ஒரே வீடியோவில் எல்லா பலனும் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் இது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் சனி பகவான் எப்படி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இது அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகம், அதிக நாட்கள் திசை நடத்தக்கூடிய கிரகம் எதுனா சனி பகவான் தான். ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கார், அடுத்து குரு பகவான் எப்படி இருக்கார் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல, அடுத்து ராகு கேதுங்கிற கிரகம் எப்படி இருக்கு. இந்த 3 கிரகத்தையுமே மையமா பாருங்க. உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்குது, நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு பலனை தூக்கி வச்சிங்கன்னா மாறாது. ஏன்னா இந்த கிரகத்தை கண்டுதான் எல்லாரும் பயப்படுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. சனி பகவானை கண்டா ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரன் இருந்தாலும் சரி, எல்லாருமே இவரை வந்துட்டா ஜாதக நோட்டை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. சனி பகவான் எதுவும் பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ அப்படின்னு நமக்கு யோகத்தை கொடுப்போம். ஏன்னா நல்லதுக்கும் அவர் தான், கெட்டதுக்கும் அவர் தான். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாதுங்க, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. ஒரு பழமொழியே உண்டு. அடுத்து ராகு கேது, இவரை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா இந்த கிரகத்துக்கு உருவமே கிடையாது. நிழல் கிரகம், சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் ஜாதகத்துல நல்லா இருந்துட்டாருன்னா இவங்க பெரிய லெவல, உலக லெவல பேசுற அளவுக்கு கொண்டு போற ஒரே கிரகம்னா ராகு கேது தான். ராகுபான் என்ன பண்ணுவார், ஒரு மனுஷனுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்ப பாருங்க, ராகு திசை ராகு புத்தி வந்தா எல்லாருமே கவனமா ஜாதகத்தை நோட்டு எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா ராகுபான் கொடுப்பாரு, கொடுத்துப்பட்டு ஒரு மனிதனை சல்லுன்னு கீழே இறக்கி போடுவார். அதையும் கவனமா பயணிப்பாங்க.
ஒரு ஜாதகத்துல கலத்திர தோஷம், சர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம், காலசர்ப்ப தோஷம், இது எல்லாமே காட்டுறது இதுதான் இந்த ராகுக்கு. இதுதான் மெயினா. கேது தசை வந்தா எல்லாருமே ஒரு குழப்பத்துக்கு போயிடுவாங்க. கேது தசை வந்தா எல்லாருமே உஷாராயிருவாங்க. ஏன்னா இது முக்கியமான கிரகம். இது எந்த ராசியில இருக்குதோ அந்த கிரகத்துடைய விலையை எடுத்து அப்படியே செய்யும். நல்லா பார்த்துக்குங்க. அப்ப இந்த ராகு கேது ஒரு முக்கியமான கிரகம், சனி பகவானும் முக்கியமான கிரகம். அடுத்து குரு, இவரை கண்டுதான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஒரே ஒரு மனிதனுக்கு சந்தோஷம்னா எடுத்துக்கிட்டா இந்த குரு பகவான் தான். இப்ப இந்த 3 பேர்ச்சியுமே உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு தான் இது. ஏன் நம்ம தெளிவா கொடுக்குறோம்னா இதான் காரணம். இப்ப எல்லா பயிற்சியும் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த 3 பயிற்சி இந்த வருஷத்துல, இந்த 2025 அந்த வருஷத்துல எப்படி பலனை கொடுக்க போகுது, அடுத்த வருஷம் மே மாசம் வரை. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒரே பயிற்சி எதுனா குரு பயிற்சி மட்டும்தாங்க வரும். அந்த மே மாசத்துக்குள்ளதான் இந்த பலன், எப்படிப்பட்ட பலனை நீங்க பார்க்க போறீங்க, இதுக்கான பதிவு தான். 1 வருட பலன் இது. நல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாரா, இப்ப 12ஆம் பாவத்துல இருக்காரா? இப்ப எல்லாருமே மேசராசிகர் என்னவா நினைச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ பெருசா நமக்கு பிரச்சனை வரப்போகுது, விரைய சனி வருது, 7 சனி வருது, பெருசா தாக்கிருமோ, பெருசா பாதிச்சிருமோ அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி வரும்போது கண்டிப்பா விரைய சனி, 7 சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க 11ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல கேது. இது ரெண்டுமே சூப்பரா இருக்கும் பாருங்க. இந்த ராகு கேது உங்களுக்கு பலம். இதுல ராகு கேது நல்லா இருக்கு. அடுத்து குருவும் நல்லா இருக்காரு, வெற்றி ஸ்தான குரு. இந்த சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு பலவீனம். அப்ப ஜாதகத்துல நீங்க என்ன பார்க்கணும், சனி பகவான் நல்லா இருக்காருன்னு பார்க்கணும். எல்லாம் மெயினா பார்த்துங்க மேசராசி என்பர்களே. ஏன்னா சனி உங்களுக்கு எப்போதுமே பகை கிரகம். ஜாதகத்துல சனி திசை சனியுடைய புத்தி வருதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. சனி திசை வராது, சனி புத்தி வருதா, சனி பகவான் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க. விரைய சனி நல்லா இருந்தா இப்ப பெரிய அளவு நீங்க சாதிப்பீங்க. சனி பகவான் சரியா இல்லைன்னா பலவீனத்தை சந்திக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மேசராசிக்கு 4 மாசம் செவ்வாய் நீசத்துல இருந்தார். எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு பண்ணான்னு கேட்டு பாருங்க. மேசராசி கேளுங்க. குடும்பத்துல வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், விரைய செலவு, மருத்துவ செலவு, விரைய செலவு எல்லாமே பார்த்துட்டு யார் இருக்காது, மேசராசிக்காரங்க இருக்காங்க. கடுமையான செலவு, வரவுக்கேற்ற செலவு, பெருங்கொண்ட பணம், இன்கம் ரொம்ப இழக்கிறாப்புல அமைப்பு வருது. வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கல, கேளுங்க. வேலை உத்தியோகம் கிடைச்சாங்களுங்க. வேலை உத்தியோகத்தை தடை, மேலதிகாரிட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காரு மேசராசிக்காரங்க. 4 மாசம் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எடுத்துக்குங்க. நிம்மதி இல்லை, இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல போயிருக்காங்க மேசராசிக்காரன். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நிறைய மதிப்பெண் எடுப்பான்னு உங்களுடைய பெற்றோர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் எடுக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டு கிடைக்கும் ஒரு மன வருத்தத்தில் நிறைய பேர் இருக்காங்க மேசராசிக்காரன். எல்லா துறையும், தொழிலும் முடக்கம், அடுத்து வேலையும் முடக்கம், இது மாதிரி நிறைய தடையில பார்த்தது யாருன்னா மேசராசி. சரி, இது நீடிக்குமா, இப்படியே நீடிச்சுட்டே இருக்குமா, நம்ம லைஃப்ல முன்னேற மாட்டோமா? தயவு செய்து தைரியத்தை மட்டும் விட்டுறதையும் மேசராசிக்கிறேன். இனிமே எல்லாமே லைஃப்ல நிறைய விஷயம் வரும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேசராசி. சனி பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா இப்ப இந்த ராகுக்கு எதுவும் உங்களை டாப்ல கொண்டு வைக்கிங்க. அது மட்டும் இல்ல, ராகுவும் குருவும் ஜாதகத்துல யாருக்கு இப்ப நல்லா இருக்கும், பெரிய அளவு சாதிக்கிறது நீங்கள தான் இருப்பீங்க. எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் வேணும் வேலையில? வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பாக்குறீங்க. எனக்கு பின்னாடி பார்த்தவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க, ஆனா என்னால ப்ரொமோஷன் வாங்க முடியல. இப்ப ப்ரொமோஷன் கொடுப்பாரு. காரணம், ரீசன் ஒண்ணும் கிடையாது. சனி பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா இப்ப ப்ரொமோஷன் தேடி வரும், நீங்க பயப்படவே வேண்டாம் ஜாதகத்துல. ஏன்னா அவர் 7ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பாக்குறாரு, வேலை உத்தியோக ஸ்தானத்தை. ஏன்னா உழைக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தானே. அப்ப ப்ரமோஷன், வேலை உத்தியோகம் இல்லைன்னா வேலை உத்தியோகம் கிடைக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல வெளியூர்ல வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி மாறலாம். மேசராசிக்காரங்க மாறிதான் ஆகணும். அதுக்கான அமைப்பு உங்களுக்கு வரும் இந்த வருஷத்துக்குள்ள, மே மாசத்துக்குள்ள உண்டு. அடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இல்லாத ஆளே இல்லை. 4 மாசம் வழக்கு இல்லாத பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் பாக்குறீங்க, இடத்துல, பூமியில, பூர்வீக சொத்துல நிறைய பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பெரிய பசத்த பருவ, அங்கமங்கல் உறவு எல்லாமே தடை. இதுமே எப்படிப்பட்ட கேஸா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமா வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வேற நபரால, ஒரு அந்நியரால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா 11ல ராகு. அப்ப அரசியல், அரசாங்கம் மூலமா நிறைய காரியத்தை சாதிக்கலாம் இந்த நேரத்துல. அப்ப இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கோர்ட்டுக்கு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும். கடனே இருக்காது உங்களுக்கு. எவ்வளவு கடன் இருந்துச்சு, இப்போ கொஞ்சமாச்சும் இந்த வருஷத்துல மே மாசத்துக்குள்ள கடன் அடைப்பீங்க. காரணம் சொல்றேன், ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம். இப்ப செவ்வாய் நீசத்துல இருக்காரு, அதனால அவர் சரியா வருமானத்தை கொடுக்க முடியல, செலவை நிறைய கொடுத்துட்டாரு.
ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் நீசத்திலிருந்து 5ஆம் இடத்துல கேதுவோட இணைகிறாரு. அப்பதான் உங்களுக்கு லாபம் வருமானமே நல்லா இருக்கும். அப்ப ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஜூன் ஜூலைல இருந்து பாருங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எந்த ஒரு தடையும் வராது. வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் அரசாங்க வேலை எழுதணுமோ, ஜாதகத்துல லக்கணத்தோட சூரியன் இருக்கவங்க மட்டும் எழுதுங்க, மற்றவங்க எழுத வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அரசாங்க வேலை எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ள வேலை கிடைச்சிடும். இன்னும் ஒரு 6 மாசம் உங்களுக்கு டைம் இருக்குது. புரட்டாசி மாசக்குள்ள உங்களுக்கு தமிழ் மாசம் சொல்றேன், கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு வரும், லக்கணத்தோட சூரியன் இருந்தால், மேசராசியை பொறுத்தவரை. அடுத்து பாருங்க, உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கிரும். பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க. நான் ஃபர்ஸ்ட் திருமணத்தை தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறப்ப திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கி திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். பார்த்துங்க, கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். காதல் திருமணமா 2வது திருமணமா ரெண்டுமே ஓகே ஆகும். வழக்கு பிரச்சனை இருக்காது. தந்தை தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில் பண்றவங்க தைரியமா தூக்கி அடிச்சு அடிங்க, சூப்பரா இருக்கும். மருத்துவம் படிக்கிறீங்களா, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு படிக்கிறீங்களா, எலக்ட்ரானிக் சம்மந்தோட ஃபீல்டு படிக்கலாம், எல்லாமே சூப்பரா இருக்கும். நெருப்பு சம்மந்தோட, இரும்பு சம்மந்தோட ஐடிஐ ஃபீல்டு. எத்தனை பேர் லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்கு, எடுங்க. ஜாதபதி தசாபதி லாட்ரி யோகத்தை எடுங்க. 11 அள்ளி அள்ளி கொடுத்துருவாரு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதபதி மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. இந்த 2 கிரகம் 3 கிரகத்துடைய தொடர்பு, கேது ராகு குரு, எடுங்க, நல்லா இருக்கும். சனி பகவான் தான் உங்களுக்கு ஜாதகத்துல பார்க்கணும் மெயினா. அவர் நல்லா இருந்துட்டா இப்ப எல்லாமே ஜெயிக்கலாம், எல்லா லைஃப்லயும் வெற்றி வரும் உங்களுக்கு. பார்த்துக்கணும், பெண்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து பார்த்து பண்ணுங்க, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல லோன் கேளுங்க, லோன் உடனே சாங்ஷன் ஆகும். கடன் உதவி கேட்டா உடனே கிடைக்கும். போலீஸ், ராணுவம், ரியல் எஸ்டேட், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் அஸ்வினில பிறந்தவங்க இந்த வருஷத்துல மட்டும் பாருங்க, சுப செலவு சுபகாரியம் நிறைய நடக்கும். நிறைய வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், நிறைய விஷயத்த மாத்துவீங்க. லைஃப்ல என்னென்ன விஷயம் மாத்தணுமோ எல்லாமே மாத்துருவீங்க. வருமான பொருளாதாரம் குறை இல்லாம கிடைக்கும். நல்ல ஒரு சுப செலவு சுபகாரியம் குடும்பத்துல நடக்கும். நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வரும். பாத்துங்க, அதாவது அஸ்வினில பிறந்தவங்க. அடுத்து பரணியில் பிறந்தவங்க இந்த வருஷத்துல பாருங்க, சூப்பரா இருக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் போறது, தொழில ஒரு மாற்றம் போறது, எல்லாமே சூப்பரா இருக்கும். பாத்துங்க, எந்த காரியத்துல நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அதாவது பரணியில பிறந்தவங்க இனிமேதான் உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியே வருது. கணவனை ஒற்றுமை, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்து கார்த்திகை பிறந்தவங்க இந்த வருஷத்துல சூப்பர் விஷயம் வரும் பாருங்க. அரசியல், அரசாங்க சந்தோஷம் சாதிப்பீங்க. எதிரியை வெல்லக்கூடிய அனுகூலம் வரும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, எல்லாமே தொழில ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்து வரக்கூடிய 3 கிரக பேச்சியால் மேச ராசிக்கு அடிக்க போகும் மிகப்பெரிய ராஜயோகமாகவே அமைகிறது.